பவித்ராவோட பாய் ஃப்ரெண்ட் அன்புகிட்ட வந்துட்டு, "கண்மணியும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம். எனக்கும் அவளுக்கும் இன்ன வரைக்கும் தொடர்பு இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அன்புகிட்ட சொன்னதும், அன்பு "இங்க பாரு பொய்யெல்லாம் சொல்லாத. கண்மணி பத்தி எனக்கு நல்லா தெரியும்" அப்படின்னு சொல்லிட்டு செம கோவப்படுறாங்க. உடனே அன்போட அண்ணனும் அண்ணியும், "அதான் நான் வீடியோ ஆதாரத்தலாம் காமிச்சேன்ல. அப்பயும் நீ கண்மணிய நம்புற" அப்படிங்கிறாங்க. "இங்க பாருங்க இதெல்லாம் உங்க வேல தானா? சொல்லிடுங்க உண்மைய. அப்புறம் நான் கண்டுபிடிச்சேன்னா சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு எங்க அன்பு செம கோவத்தோட இருக்காங்க அந்த நேரத்துல. பவித்ரா இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாம, "இவன் சொல்றது எல்லாமே பொய். என் கண்மணி மேல எந்த தப்புமே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனேவும் இங்க கார்த்திக் வந்துட்டு, "என்ன சொல்ற பவி?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "சாரி கார்த்திக், உன்கிட்ட இந்த உண்மைய சொல்லாம நான் மறைச்சது தப்பு தான். என்ன மன்னிச்சிடு கார்த்திக்" அப்படிங்கிறாங்க. "என்ன உண்மை பவி?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும், "இவன் கூட நான் பேசி பழகுனதெல்லாம் உண்மைதான் கார்த்திக். ஆனா இவன் வந்து என்னுடைய பணத்துக்காக தான் என்ன லவ் பண்ணான்னு தெரிஞ்ச பிறகு இவன விட்டு நான் விலகிட்டேன். ஆனா இவன் இப்ப கூட பணத்துக்காக என்ன மிரட்டிக்கிட்டு இருந்தான். அவன் கேட்குற பணத்த நான் குடுக்கலன்னா, அவனும் நானும் சேர்ந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அவன் எடிட் பண்ணி வச்சிருக்கான். அந்த ஃபோட்டோஸ்லாம் உனக்கு அனுப்பிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணான். ஆனா நான் எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அந்த நேரத்துல கண்மணி தான் அந்த பணத்த அவன்ட்ட போய் குடுத்துட்டு, இந்த பிரச்சனையிலேருந்து எப்படியோ என்ன காப்பாத்துனாங்கன்னு நான் நினச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கடைசி நேரத்துல கண்மணி அவங்க மேலேயும் பழிய தூக்கி போடுறானே! இனிமேலும் இவன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இ இ அன்பு இருந்துகிட்டு, "இங்க பாருடா, அப்புறம் எதுக்கு இப்ப கண்மணி மேல பழிய தூக்கி போடுற? கண்மணி தான் உன்ன லவ் பண்ணா அப்படிலாம் பேசுற. யாருடா உனக்கு இப்படிலாம் சொல்லிக் குடுத்தது? யார் சொல்ல சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு அவன போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. உடனேவும் அவனும் உண்மைய சொல்லிடுறான். "இதுக்கெல்லாம் காரணம் உங்க அக்காவும், அண்ணியும் தான்" அப்படின்னு சொன்னதும், "இவ்வளவு கேவலமா இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்க இவ்வளவு கீழ்த்தனமா இருக்கீங்களே! கண்மணி அப்படி என்ன செஞ்சா? கண்மணி மேல உங்களுக்கு அப்படி என்னதான் வெறுப்பு?" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கோவமா பேசுறாங்க. இந்த வீட்ல இருக்க தண்டிக்கும் கண்மணி ஏன் நானு எப்படி தான் பார்த்துக்க போறேன்னு தெரியல. அதனால நானும் கண்மணி இந்த வீட்ட விட்டு போகலான்னு முடிவு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி, நீங்களும் என்ன சொன்னாலும் எல்லாரும் சொல்றத நம்புறீங்க. ஆனா கண்மணி பாவம். ஆனா அவள பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பவித்ரா வந்துட்டு, "சாரிங்க என்னால தான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம். என்ன மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பவி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பவித்ரா அம்மாவும், அப்பாவும் வந்துட்டு கண்மணி கிட்ட நன்றி சொல்றாங்க. "சாரிம்மா, என் பொண்ணோட வாழ்க்கைய காப்பாத்துறதுக்கு இப்போ ஒரு காரியம் பண்ணியிருக்கியேம்மா. ரொம்ப நன்றிம்மா. வேற ஒரு பொண்ணா இருந்தா இப்படிலாம் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே கண்மணி வந்துட்டு, "இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் பெரிய காரியம்லாம் பண்ணல. இந்த குடும்ப மானத்த காப்பாத்தணும்ல, அதுக்காக தான் பண்ணேன். கூட பாருங்க கண்மணி இந்த குடும்பத்துல இருந்து எப்படியாவது வெளியேத்தணும்னு நீங்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவ இந்த குடும்பத்துக்காக யோசிச்சு தான் இப்படியெல்லாம் அவ பண்ணியிருக்கா. ஆனா இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்களோ தெரியல. ஆனா கண்மணியும் அவளும் சும்மா இருக்க மாட்டா. எல்லாம் மத்தவங்களுக்காக பண்றேன் பண்றேன்னு ஏதாவது மாட்டிக்கிடுறா" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.